வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தேஷன் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத நட்சத்திர பலன் பார்க்க போகிறோம். அதான் நம்ம ராசி பலன்கள் பார்த்துருப்போம். நிறைய பேருக்கு ராசி எது, லக்னம் இது, எதுக்கு பார்க்கணும்னு நிறைய குழப்பம் இருக்கும். பெஸ்ட்டு நட்சத்திரம்னா இன்னும் பர்ஃபெக்டாக போகும். ஏன்னா ஒரு ராசி மண்டலம், அந்த ஒவ்வொரு ராசி மண்டலத்துலையும் 3 நட்சத்திரம் இருக்கும். உங்கள் நட்சத்திரம் என்னன்றதை பொறுத்தா நிறைய வாழ்வியல் மாறும். அதனால் இது நம்ம நட்சத்திரத்துக்கு சொல்கிறோம். அகெயின் நட்சத்திரத்திலே நம்ம பொதுவான நட்சத்திரம் சொல்கிறோம். நட்சத்திரத்திலே லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. அதிலேயே நம்ம பொதுவாக சொல்கிறோம். இதில் வயசுக்கு ஏற்ற மாதிரி தசா புத்தி மாறும். நிறைய பேர் நம்மளுக்கு குழப்பம் இருக்கும்ல, இவ சொல்கிறது நடக்கிற மாதிரியும் இருக்குது, நடக்காத மாதிரியும் இருக்குது. ஏன்னா நம்ம லக்னம் மாறும், நம்ம நட்சத்திரத்தில் நம்ம தசா புத்திகள் மாறும். அதனால் நான் ஒரு மெயினான விஷயங்கள்னால் ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 60-65 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தசா புத்திகளை நான் கலந்து சொல்ல போகிறேன். அதுக்கு வயசுக்கு மேலே இருக்கவங்களும் கீழே இருக்க டீனேஜர்ஸ்க்கும் சேர்த்து சொல்லுவோம். அப்பா அம்மா பார்த்துட்டு அதை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் அது ஒன்றுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. இதிலேயே நான் கொஞ்சம் தீர்வுகளும் சொல்லுவேன், வாழ்வியல் பரிகாரங்களும் சொல்லுவேன், தெய்வ வழிபாடுகளும் சொல்லுவேன். நிறைய சிம்பிள்ஸ், நிறைய விஷயம் இதில் பார்க்க போகிறாங்க. கூர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. மூல நட்சத்திரம் தனுஷ ராசியில் இந்த ஜூலை மாத பலன் எப்படி இருக்குது? மூல நட்சத்திரம் சூப்பருங்க. ஏன்னா ஆஞ்சநேயர் பிறந்த ராசி. அவங்கள நீங்கள் நல்ல பூஸ்டப் பண்ணிங்கன்னா சமக்கத்தான் வந்துடும். ஆஞ்சநேயர்லாம் நம்ம எப்படி ராமன் அமைதியாக இருப்பார். ஆனால் நீ வாயு புத்திரன், ராமனுடைய சிஷ்யன், எழுந்துரு அப்படின்னா பராக்கிரமசாலியாக வந்துடுறாரு. அந்த மாதிரி தான் மூல நட்சத்திரக்காரங்களும் உன்னால் முடியும், நீ பண்ணுன்ட்டிங்கன்னா டப்ப பூஸ்டப் ஆகிடுவாங்க. அது இவங்களே எப்படின்னா கேது பிறக்கும் போதே கேது திசை, அதனால் சீக்கிரம் சுக்கிர தசை வந்துடும். இவங்களுடைய ஸ்கூல் படிப்பு டைம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான சுக்கிர தசை. நிறைய பேருக்கு இவங்களை பிடிக்கும். ஏன்னா இவங்க வேறு ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பாங்க. குருவோடைய வீடு, கேதுவோட நட்சத்திரம், இவங்க ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கிறதுனால இவங்களை ஈஸியாக இவங்களை எல்லாருக்கும் பிடிச்சிடும். ஓகேங்களா? இது ஒரு விஷயம். அந்த நேரத்தில் கரெக்டாக இவங்க மோஸ்ட்லி கட்டுக்கோப்பாக வந்துடுவாங்க. எங்கன்னா மிஸ் ஆச்சுன்னா தான் வாழ்க்கை லைட்டாக பிரச்சனையாகும். இல்லைன்னா இவங்க மோஸ்ட்லி அதை டிசிப்ளினில் வந்துட்டாங்கன்னாவே சூப்பராக ஜெயிச்சிடலாம். ஏன்னா சூப்பர் ராசிங்க இது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரிய தசை. இவங்க காலேஜ் முடிக்கும் போதே சூரிய தசை ஸ்டார்ட் ஆகிடும். படித்து முடிச்சோன்னே வேலைக்கு போயிடுவாங்க. கொஞ்ச நாளில் அதை முடிச்சோடனே சந்திர தசை வரும். ஒரு வேலை செஞ்சு ஒரு 5 வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிடும். 20ஸ்லேயே மோஸ்ட்லி கல்யாணம் ஆகிடும். உடனே குழந்தைய பிறக்கும். ஏன்னா சந்திர தசை. அப்படியே அவங்க 30s 40ஸ்லாம் நெருங்கும் போது அழகாக வீடு வாங்கி செட்டில் ஆகிடுவாங்க. அதாவது பக்காவாக செட்டில் ஆகுது யாருன்னா இந்த நட்சத்திரங்க. லைஃப் அவ்வளோ ஸ்மூத்தாக போகும். நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணாதான், முக்கியமாக சுக்கிர தசை தப்பு பண்ணாலோ இல்லை ஜாதகத்தில் வேறு எதுனா கிரகங்கள் சரியில்லைனா தான் இவங்க கஷ்டப்படுறது. ஓகேவா? இவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னா, போன வருஷம்லாம் இவங்களை ஃபுல்லாக குரு பகவான் பார்க்கும்போது ஜெகஜோதியே நல்லா இருந்தாங்க. சனி பகவானும் 10ஆம் பார்வையாக இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பெட்டராக இருந்தது லைஃப். குரு பகவான் இவங்களுக்கு 2ஆம் வீடை பார்க்கறதுனால தனம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் கைக்கு வரும். சரி, நிறைய காசு சம்பாதிப்பாங்க. குடும்பத்தில் கொஞ்சம் சந்தோஷம் வரும். ஸோ குட், வெல் அண்ட் குட். இவங்க உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும், ஏன்னா சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்த்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கையில் ஓரளவுக்கு காசு நிற்கும். கையில் காசு நின்னாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு தெம்பு இருக்கும். ஒன்றே நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் கட்டு வாங்கி ஒரு 2 நாள் பாக்கெட்லேயே வச்சுருங்கண்ணே. அந்த ஒரு தைரியம் நெஞ்சு தானாக அப்படி மேலே போகும். பார்த்துக்கலாம்டா அப்படின்ட்டு. பணத்துக்கு அதுதான் ஒரு எனர்ஜி. இது மணி மேனிஃபெஸ்டேஷன் தான் சொல்லுவோம். எப்போயுமே ஒரு பிரச்சனைக்கு போகிறோம், கரெக்டாக பணத்தை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கணும். தைரியம் கொடுக்கும். இது ஒன்று. இன்னொன்று, பணம் வருதுன்னா என்ன பண்ணுவோம்? சேர்த்து வைப்போம், எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அதுக்கும் சூப்பரான டைம். ஏன்னா போன வருஷம் கதறி சொல்லிட்டு இருந்தேன், எதுலேயும் பணம் போட்டுறாதீங்க, ரொம்ப ஜாகிரதை, கேட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தடவை உங்களுடைய 4ஆம் வீடெலாம் குரு பகவான் பார்க்கறதுனால என்ன வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், நகை வாங்கணும். நகை, ஏன்னா இது குரு வீடு. நீங்களும் குரு வீடு, உங்களுக்கு 4ஆம் இடமும் குரு வீடு. அதனால் தங்கம் மேலே நிறைய ஆசை வரும். தங்கம் வேறு விலை ஏறுது. நீங்கள் வேறு பயங்கரமாக ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணுறவங்க, அதனால் தங்கத்தில் போட்டிங்கன்னா பணம் நல்லா ஏறும். ஸ்டாக் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய இல்லை சார், ரொம்ப டயர்டாகுது சார் இவங்க. ஸ்டாக் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை வச்சு அதில் ப்ராஃபிட் வருதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிட்டு போடுறது நல்லது. மற்றபடி
இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நல்லா வரும். குடும்பத்தில் சந்தோஷம் ரொம்ப சூப்பராக வரும். இன்னொன்று இதில் வந்து போன வருஷம் நம்ம தனுஷில் வந்து நிறைய பேர் கல்யாண யோகம் இருக்கணும், நிறைய பேர் கல்யாணமும் பண்ணாங்க. இப்போ அந்த கல்யாணம் பண்ணவங்களுக்கு இல்லை ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மூலிமா நிறைய சப்போர்ட் கிடைக்கும். மாங்கல்ய ஸ்தானம் பலமாகுது. அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இதான் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா எதுனா பணமாவோ உழைப்பாவோ ஐடியாவோ ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எனக்கு அதுக்கு ஒரு இன்வெஸ்டர் வேணும், இல்லை யாராவது பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும், இல்லை பொருள் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும், இல்லை யாரா எனக்கு ஒரு அட்வைசர். இப்போ ஸ்டார்ட் அப்பில் நிறைய பேர் பணம் ரைஸ் பண்ணுவாங்க. அது பணத்துக்காக இல்லை, ஒரு பெரிய இன்வெஸ்டர் வந்தார்னா அவருடைய நெட்வொர்க்கும் அவரோட அறிவும் இந்த பிஸ்னஸ் உள்ள வரும். அதுக்காக நிறைய பேர் வருவாங்க. இன்றைக்கி வந்து அந்த ரேஞ்சில் தான் போகுது. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குருமார்கள் ஒரு இன்வெஸ்டர் வரணும்னா அந்த ஹெல்ப் எல்லாமே தாராளமாக உங்களுக்கு நடக்கும். இது ஒன்று. இன்னொன்று பெரிய நல்லதுன்னு தெரியுமா, இந்த வருஷமே இந்த ஜூன்லேருந்தே முக்கியமாக இந்த ஜூலையில் உங்களுக்கு வந்து 12 ரெண்டுத்தையுமே குரு பகவான் பார்க்குறாரு. அப்போனா என்னென்னா கையில் நல்ல காசு வரும், நிறைய சுப நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கும், அது கொஞ்சம் செலவு பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நல்ல விஷயத்துக்கு, அதாவது இப்போ உங்கள் வீட்டில் கல்யாணம், இல்லை உங்களுக்கே கல்யாணம், இல்லைன்னா ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, இல்லை இப்போ ஃபாரின் போகிற மாதிரி இருக்கும், நல்ல விஷயந்தான். ஆனால் கையில் காசு தேவைப்படலாம். கம்பெனியே டிக்கெட்டு போட்டு அனுப்பிச்சி வச்சாலும் நம்ம கையில் கொஞ்சம் காசு இருக்கணும்னு எமர்ஜென்சிக்கு. அந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் வந்து நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் சந்தோஷமாக பண்ணுங்கள். சந்தோஷமாக பண்ண தான் அது உங்களுக்கு அதிகமாக வரும். ஸோ பணம் அதிகமாக வரும். நல்ல விஷயத்தங்களுக்கு போடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் நான் என்ன சொன்னேன், வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், நகை வாங்கலாம், அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் தான். செலவாக பார்த்தா செலவு, இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் விதியை மதியால் வெல்றது. அந்த பணத்தை நல்லா கிடைக்கிற பணத்தை எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் போட உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வந்து பயங்கரமாக முன்னேற ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் ஒன்றும் ஸ்ட்ராங்காக நடக்கிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி. மெயினாக மூல நட்சத்திரத்துக்கு ஆஞ்சநேயர் தாங்க டிஃபால்ட். ஆஞ்சநேயர் சில பேர் ஆஞ்சநேயர் வழிபடாதவங்களுக்கு வந்து தட்சிணாமூர்த்தி இல்லை குரு பகவான் வழிபாடு பண்ணலாம். இப்போ சனீஸ்வர பகவான் உங்கள் ராசி வீட்டை பார்க்குறதுனால நீங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம். நீங்கள் வந்து வியாழக்கிழமை குரு உரையில் இல்லை யமகண்டம் நேரத்தில், ஏன்னா நீங்கள் கேது நட்சத்திரன்றதுனால யமகண்டம் நேரத்தில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலோ ஆஞ்சநேயர் கோவில் போயிட்டு வர்றது வந்து உங்களுக்கு நிறைய ரிலீஃப் தரும், வாழ்க்கையில் வந்து நல்ல முன்னேற்றம் தரும். சரிங்களா? அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்துக்கு இது வந்து இந்த மலக்குழாய் ஆனஸ்ன்னு சொல்லுவோம், பின்னாடி அடிபாகம், அதெல்லாம் வந்து தனுஷ ராசி முக்கியமாக மூல நட்சத்திரத்துக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து எப்பவுமே அந்த ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் க்ளீனாக வச்சுக்கணும். இன்னர்ஸ் எல்லாம் காட்டனில் போட தான் உங்கள் உடம்பு வந்து நல்லாயிருக்கும், ஹெல்த்து நல்லாயிருக்கும். ஹெல்த்து நல்லா இருந்தால் மனசு நல்லாயிருக்கும், மனசு நல்லா இருந்தால் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நல்லாயிருக்கும். இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சூப்பராக அமையும். சரி, உங்கள் நட்சத்திரத்துக்கு நம்ம வந்து பலன்கள், பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கோம். ஒரு நட்சத்திரத்துலேயும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஒரு நட்சத்திரத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நான் வந்து பொதுவான பலன்கள், அதாவது தமிழர்கள்லேயே கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒவ்வொருத்தர் கைரேகை மாதிரி அது ஒவ்வொருத்தருக்குமே மாறுங்க. உங்களுக்கு இது நான் சொல்கிறது சரி நல்ல மேட்ச் ஆகுது, பட் எனக்கு ஒன்றும் முக்கியமான டீட்டெயில்ஸ் வேணும், ஒன்றும் டீப்பாக வேணும், இல்லை எனக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்க போது உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், இல்லை ஒரு சில கெட்ட விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது, ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், அந்த மாதிரினா நீங்கள் வந்து தாராளமாக என் நம்பர் இருக்குது, கால் பண்ணலாம். என்னால் எவ்வளோ டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன். இது ஒன்று. இதை தாண்டி உங்கள் ஜாதகப்படி எந்த தெய்வங்கள் வழிபாடு பண்ணணும், என்ன பரிகாரங்கள் பண்ணலாம், என்ன வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கிற விஷயம், வீட்டில் இருக்கிற சமையல் அறையில் இருக்கிற மூலிகைகள், நம்ம எல்லா அரிசியோட மூலிகை தான், எல்லா தானியத்தை வச்சு எப்படிலாம் நம்ம பரிகாரங்கள் பண்ணி புடச்சிக்கலாம், இல்லை நிம்மதியாக இருக்கலான்றதை சொல்கிறேன். தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜூலை மாதம் உங்கள் எல்லாருக்குமே அந்த சிவன் பார்வதி அருளால் எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்க வளத்துடன் விடைபெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வணக்கம்.